ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஆர்வி சரண்யா. பனைமரத்தில் ஏறி தளபதி விஜய் அப்படின்னு கத்தக்கூடிய தற்குறிகளுக்கும் நேற்று வந்த ஒரு நடிகரை நம்பி அந்த நடிகருடைய கட்சிக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கிறதை தெரியாம அவருடன் கூட்டணி போக விரும்பக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. அவங்க தற்குறிகள், இவங்க கோமாளிகள், அல்லது தன்னுடைய சுய லாபத்திற்காக தன்னுடைய கட்சியையே அடமானம் வைக்க துணிந்த காங்கிரஸ் கட்சியோட துரோகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களால கட்சிக்கு எந்த பயனும் இருக்காது. ஆனா கட்சிக்கு ஒரு நல்லது நடக்காம இவங்க பாத்துப்பாங்க. எதிர்கட்சிகளை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஆனா கூடவே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை எந்நேரமும் சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா காங்கிரசும் திமுகவும் கூட்டணியில் இருப்பது, பல வருட கூட்டணி தொடர்வது அதிமுகவுக்கு பிரச்சனை, பாஜகவுக்கு பிரச்சனை, நேத்து வந்த தாவேகாவுக்கு பிரச்சனை, ஒரு உறுத்தல். எனவே எதிர்கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய இந்த உறுத்தலை காங்கிரஸ் கட்சியில இருக்கிற ஒருத்தரே சரி செய்ய முயற்சி பண்றாரு அப்படின்னா அவர் யாரா இருக்க முடியும்? நுனி மரத்துல நின்று அடி மரத்தை வெட்டுறவங்க இவங்க. இப்படியானவங்களை பாஜகவில் பார்க்க முடியாது, மற்ற எந்த கட்சியிலையும் பார்க்க முடியாது. அதிமுகவில் பார்க்க முடியாது, திமுகவில் பார்க்க முடியாது, ஏன் நேத்து வந்து தாவேகாவில் கூட பார்க்க முடியாது. ஆனா காங்கிரஸ் கண்டுக்காது. காங்கிரஸ் உடைய இந்த குணம் தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் தொடர்ந்து காங்கிரஸ் அடி வாங்குவதற்கு முக்கியமான காரணம். தேர்தல் முடிஞ்ச உடனே தேர்தல் தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆலோசனை பண்றாங்களே தவிர இது போன்றவர்களை களை எடுக்கணும் அப்படிங்கிற முடிவை காங்கிரஸ் எடுக்கவே மாட்டேங்குது. பாஜகவோட செல்ல பிள்ளை உத்தரப்பிரதேசம், பாஜகவின் வேண்டாத பிள்ளைகளில் ஒண்ணு தமிழ்நாடு அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்படக்கூடிய நிலையில உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ்நாட்டையும் பிரவீன் சக்கரவர்த்தி ஒப்பிட்டு பேசுறார். இவர் தாராளமா ஒப்பிடலாம். எதுல ஒப்பிடணும்? உத்தரப்பிரதேசம் வழங்கக்கூடிய நலத்திட்டங்கள் எப்படி இருக்கு, தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய நலத்திட்டங்கள் எவ்வளவு இருக்கு, மத்திய அரசுக்கு தமிழ்நாடு செலுத்தக்கூடிய வரி பணம் எவ்வளவு, உத்தரப்பிரதேசம் எவ்வளவு கொடுக்கறாங்க, நிதி பகிர்வுல உத்தரப்பிரதேசத்திற்கு எவ்வளவு கிடைக்குது, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு ஒப்பிடணும். அப்படி ஒரு ஒப்பீடு இல்லாம பாருங்க, உத்தரப்பிரதேசம் எவ்வளவுதான் கடன் வாங்கியிருக்காங்க, நீங்க எவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்களே அப்படின்னு இவர் பேசுறார் அப்படின்னா இவர் யாருடைய ஆளாக இருக்க முடியும்? விஜய் அரசியலுக்கு வரும்போதே பக்கா அசைன்மெண்ட் கொடுத்துதான் வரவழைக்கப்பட்டிருக்காரு. அதனாலதான் அவர் வந்த உடனே அவருடைய முதல் மேடையிலேயே ஆட்சியில பங்கு தரேன், அதிகாரத்துல பங்கு தரேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அப்படி சொல்லி திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் விசிகாவுக்கும் வலை வீச முயற்சி பண்ணாரு. ஆனா விசிகா உடனடியாவே பதிலடி கொடுத்துட்டாங்க. ஆனா காங்கிரஸ்க்கு அப்பையில இருந்தே லேசா ஒரு ஆசை, ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு சொல்றாரு, நம்ம அந்த பக்கமும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுக்கும் கிடையாது, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகளுக்கும். எனவே விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அப்படிங்கிறது நீங்க திமுக கூட்டணியை உடைக்கணும், காங்கிரஸ் உங்களோட வந்துருச்சு அப்படின்னா அடுத்ததா விசிகாவும் உங்களோட வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்பினதுனாலதான் அவர் தொடர்ந்து திமுக கூட்டணிய தங்களோட கூட்டணிக்குள்ள வரவழைக்கணும் அப்படிங்கிற முயற்சியை அவர் எடுக்கிறாரு. திமுகவை மட்டுமே அவர் விமர்சனம் பண்றாரு. ஏன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு விலகி தாவேகா கூட்டணியோட போறாங்க அப்படின்னா சிறுபான்மையின வாக்குகள் சிதறும் அப்படிங்கிறது ஒரு பிளான். இந்த பிளானை தாவேகா மட்டும் பண்ண முடியாது, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் பண்ணணும். அவர் என்ன பண்ணணும்? திமுகவை சீண்டணும், திமுகவை விமர்சனம் பண்ணணும், கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பா உண்டு பண்ணணும். இந்த வேலையை காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய யார் யார் ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா முதல் ஆளா பிரவீன் சக்கரவர்த்தி ஏத்துக்கிட்டார் அப்படிங்கறதான் சமீப நாட்களா அவருடைய நடவடிக்கையின் மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி, யாருங்க இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னு கேட்டா அகில இந்திய காங்கிரஸ்ல தரவு பகுப்பாய்வு பிரிவோட தலைவரா இருக்கிறாரா, தேர்தல் வியூகம் அமைச்சு கொடுப்பவர் அப்படின்னு சொல்றாங்க. வியூகம் அமைக்கிறதுக்கு நல்லா ஆள் பிடிச்சு போட்டிருக்காங்க. காங்கிரஸ் நினைச்சிருக்கு அவர் நமக்கு தான் தேர்தல் வியூகம் அமைச்சு கொடுக்கிறாரு, நமக்கு தான் அந்த தரவுகளை பகுப்பாய்வு பண்றாரு அப்படின்னு. ஆனா அவர் செய்யறாரு, ஆனா காங்கிரஸ்க்கு இல்ல, வேற யாருக்கும் அவர் செய்யறாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தை பாருங்க என்னமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 2010 நம்மளை விட 2 மடங்கு கடனாளியா இருந்தாங்க, ஆனா இப்போ நாம தான் அவங்கள விட கடன் அதிகமா வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு கிராஃபை வெளியிட்டு அவர் பேசியிருக்காரு. ஒரு கிராஃபை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டா மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் பதிவு போட்டு அடுத்த செகண்டே பாஜகவுல இருந்து வரவேற்பு கிடைக்குது. பொழுது விடிஞ்சா கண்ணை கூட தொடைக்காம திமுகவை விமர்சனம் பண்ணக்கூடிய அன்புமணி அதுக்கு வரவேற்பு தெரிவிக்கிறாரு. கடங்கிறாங்க, வட்டிங்கிறாங்க, வளர்ச்சிங்கிறாங்க, ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு, திமுக விமர்சனம் பண்றாரு மட்டும் புரியுது. சரி, வண்டியில ஏறும் அப்படின்னு சொல்லி தாவேகாவும் இந்த வண்டியில ஏறுது. பிரவீன் சக்கரவர்த்தியோட இந்த பதிவுக்கு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளே பதிலடி கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க? கல்வி, சுகாதாரம், சமூக நலத்திட்டங்களை மிகப்பெரிய அளவுல தமிழ்நாடு முதலீடு பண்ணுது. தமிழ்நாடு அதிகமா வரிப்பணம் கொடுத்தாலும் கூட நிதி பகிர்வு அப்படிங்கிற விஷயத்துல உத்தரப்பிரதேசத்தை விட 4 மடங்கு குறைவாதான் நிதி தமிழ்நாட்டுக்கு கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்களே சொல்றாங்க. விஜய் அடுத்த கூட்டத்துல பேசுவார் பாருங்க, தமிழ்நாடு தான் அதிகமா கடன் வாங்கியிருக்கு, ஆட்சிக்கு வந்ததும் தீய சக்தி வாங்கின கடனை இந்த தூய சக்தி அடைக்கும் அப்படின்னு பேசுவார். பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை தொகுதியை நான் கேட்டேன், எனக்கு திமுக கொடுக்கல, எனக்கு அந்த தொகுதி கிடைக்காததுக்கு காரணம் திமுக தான், அதுக்கு நான் பழி வாங்கணும், கட்சி எக்கேடு கெட்டா என்ன,
யார் எக்கேடு கேட்டா என்ன, அதுக்காக நான் உத்தரப்பிரதேச அரசையும் உயர்த்தி பிடிப்பேன் அப்படின்னு கண்ட்ரோல் இல்லாம கிளம்பிட்டார். இவர் மட்டும் இல்ல, காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒரு சிலரும் வாய்ப்பு வரும்போதெல்லாம் திமுக வசின்றத ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க. விஜயோட கொள்கை எங்களுக்கு எதிரானது கிடையாது அப்படின்னு சொல்றது, கரூர் விஷயத்துல விஜய் மேல எந்த தப்பு இல்ல, காவல்துறை மேலதான் தப்பு அப்படின்னு பேசுறது, நாங்க நினைச்சாதான் நீங்க முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னு சவால் விடுறது, இப்படி எல்லாம் பேசுறது. இவங்களுடைய நினைப்பு என்னன்னா, எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, தாவேக்கா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, எங்களுக்கு நிறைய சீட்டு கொடுக்குறாங்க, நாங்க போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மறைமுக மிரட்டலை திமுகவுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தற்கொலை கூட்டம் தான் விஜய கண்மூடித்தனமா நம்புது அப்படின்னா, நேத்து வந்த ஒரு நடிகர் உங்களுக்கு வழிகாட்டுவாரு, ஒளிகாட்டுவாரு அப்படின்னு நினைச்சா தாராளமா போங்க, கூட்டணி விட்டு போங்க, கூட்டணியை உடைச்சுக்கிட்டு போங்க, வெளிப்படையா பேசுங்க. தாவேக்கா கொடுக்கக்கூடிய 70 இடம் 100 இடம் கூட கேட்டு வாங்குங்க. அவர் தான் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு பேசியிருக்காரு, அதனால துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு டீல் பேசுங்க. ஆனா தேர்தல் முடிஞ்சதும் பாஜகவுக்கு பழைய மாதிரி 4 சீட்டாவது கிடைக்கும். ஆனா உங்களுக்கு கிடைக்குமா? சட்டமன்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு காங்கிரஸுக்கு கிடைக்குமா? 2022 நாடாளுமன்றத்துல பேசுறார் ராகுல் காந்தி, உங்களால தமிழ்நாட்டை ஒருபோதும் ஆள முடியாது அப்படின்னு பாஜகவினரை நோக்கி அவர் பேசுறாரு. நாளைக்கே நீங்க தாவேக்காவோட கூட்டணி போய் இந்த தேர்தலை சந்திக்கிறீங்க அப்படின்னே வச்சுக்குவோம். பாஜக நாளைக்கு உங்களை நோக்கி பேசும். என்ன பேசுவாங்க? தமிழ்நாடும் காங்கிரஸை கைவிட்டுருச்சு அப்படின்னு உங்களை பார்த்து பேசுவாங்க. உங்களுக்கு தொடர்ந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பெற்றுத்தரக்கூடிய ஒரு கட்சி, ராகுல் காந்தி முதன்முறையா பிரதமர் வேட்பாளரா முன்னிறுத்திய ஒரு கட்சி, இந்தியா கூட்டணியில காங்கிரஸ்க்கு ரொம்ப இணக்கமா போகக்கூடிய ஒரு கட்சி, 2014 காங்கிரஸ்க்கு கிடைக்காத எதிர்கட்சி அந்தஸ்து, 2019 காங்கிரஸ்க்கு கிடைக்காத எதிர்கட்சி அந்தஸ்து, 2024 காங்கிரஸ்க்கு எதிர்கட்சி அந்தஸ்து கிடைச்சது அப்படின்னா அதுல மிகப்பெரிய பங்கு திமுகவுக்கும் உண்டு. எனவே அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி கட்சியை உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தர் தொடர்ந்து சீண்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா காங்கிரஸ் மேலிடம் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா தேர்தல் நேரத்துல காங்கிரஸ்க்கு இது மிகப்பெரிய நெருக்கடியா மாறும். நீங்க தாவேக்கால போய் சேர்றீங்க அப்படின்னா நீங்க பாஜக எதிர்க்க முடியாது, பாஜக எதிர்த்து பேச முடியாது, நீங்க மோடியை எதிர்க்க முடியாது, அமித்ஷாவை எதிர்த்து பேச முடியாது. நீங்க தீய சக்தின்னு திமுகவை எதிர்த்து பேசணும், காது கிழிய கத்தணும். உங்களோட கொள்கையே தமிழ்நாட்டுல மாறும். இப்படி ஒரு கோமாளித்தனத்தை காங்கிரஸ் செய்யுமா அப்படிங்கறதான் கேள்வி. காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ந்து திமுகவை சீண்டினாலும் திமுக ரொம்ப பொறுமையாவே இருக்கு. திமுக பொறுமைக்கு இன்னொரு காரணம் கூட இருக்கு. காங்கிரஸ் கூட்டணி விட்டு போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற முடிவை திமுக எடுத்திருக்கலாம், எடுக்க வாய்ப்பு இருக்கு. எனவே பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களை இப்போதே காங்கிரஸ் மேலிடம் தட்டி வைக்கிறது காங்கிரஸ்க்கும் அதன் எதிர்காலத்துக்கும் நல்லது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.